रूपाभ्याम या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम। எல்லாம் வல்ல உண்ணாமுலை உடனாகிய அண்ணாமலை எம்பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் இன்றைய தினம் அண்ணாமலை சாரலிலே அமைந்திருக்கின்ற சேந்தமங்கலம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஒரு மகோன்னதமான யாகம், பிரம்மாண்டமான வேள்வி சண்டி ஹோமம் என்ற ஒரு யாகம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஹோமத்திற்கு தான் மங்களம் என்ற வார்த்தை சேரும். சர்வமங்கல சண்டி ஹோமம் அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் ஒண்ணு இருக்கு, ஞாபகம் இருக்கா? சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் சத்தமா சொல்லணும். சர்வமங்கல சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இது அம்பாளுடைய மகாமந்திரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம். இந்த அம்பாளை பார்த்து நம்ம சொல்றோம், சர்வ மங்கள வடிவமாக இருப்பவள் அம்பாள். அவளுக்கு என்னைக்கும் வயது ஏறாது. தேவர்களுக்கு திருதசாகா அப்படின்னு ஒரு பேர். நமக்கு 3 பருவம் ஒரு மனித பிறவியில: குழந்தை பருவம், இளமை பருவம், வயோதிக பருவம். இதை யாராவது நிறுத்த முடியுமா? நான் குழந்தையாவே இருக்கேன்னு ஆசைப்பட்டு அதுக்கு ஏதாவது மாத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லை நான் இளமையாவே இருக்கேன்னு யாராவது ஆசைப்பட்டு இல்லை போய் சாமி கிட்ட போய் வரம் கேட்க முடியுமா? சாமி கிட்ட வரம் கேட்கிற போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும். இல்லை நீங்க ஒண்ணுமே கேட்க வேண்டாம், சாமியை நான் காப்பாத்துனா அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும். அதாவது சாமி வீட்டு வாசல்ல காலிங் பெல் அடிக்கிறார். இந்த அம்மா ரொம்ப உருக்கமா சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கு டிவியில. சாமியே கடவுள் காலிங் பெல் அடிச்சு, அம்மா நான் கடவுள் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். கொஞ்ச நேரம் இருங்க, இந்த காட்சி முடியட்டும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு சீரியல்ல இந்த உங்களை சொல்லலை, நீங்க எல்லாம் டிவி பார்க்கறது இல்லை. டிவி பார்க்கறதா இருந்தா இங்க வந்திருக்க மாட்டீங்க. சரி, சாமி கிட்ட ரொம்ப தவம் இருந்து வரம் கேட்கிறாரு. சாமி உனக்கு என்னப்பா வேணும் அப்படிங்கிறாரு. எனக்கு மூக்கு ரொம்ப சப்பையா இருக்கு, எல்லாரும் நான் சப்ப மூக்குன்னு கிண்டல் பண்றாங்க, எனக்கு மூக்கு நல்லா பெருசா வேணும் அப்படின்னாரு. என்ன இதுக்கு சாமி சொன்னார், வரம் வரம் கொடுக்கிற போதே நான் உனக்கு 3 வரம் தரேன், 3 வரத்துக்கு மேல என்ன கேட்க கூடாது, 3 வரம் கொடு, 3 வரம் கேளு அப்படின்னாரு. எவ்வளவோ விஷயம் கேட்கலாம்ல, இந்த மூக்கை பத்தி பெருசா போய் நினைச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப சப்ப மூக்கா இருக்கு, பெரிய மூக்கா கொடுன்னா சாமி உடனே நல்ல பெரிய மூக்கா கருடாய்வார் மாரி கொடுத்துட்டார். என்ன 1 வாரம் ஆயிட்ட, இப்போ 2வது கேட்கணும். கண்ணாடியிலவே மூஞ்ச பார்த்தா அவன் மூஞ்ச பார்த்தா கருடன் மாரி இருக்கு, மூக்கு நல்லா 1 முழத்துக்கு நீட்டிக்கிட்டு இருக்கு. ஐயையோ என்னடா அப்படின்னா திரும்பி சாமி கிட்ட ஓடினான். சாமி எனக்கு சின்ன மூக்கா வேணும் அப்படின்னு. மறுபடியும் என்ன பண்றாரு, சின்னதா ஒரு மூக்கு ஒரு பருப்பு அளவுக்கு வச்சார். அதுவும் அசிங்கமா இருந்தது. வரம் எத்தனை ஆச்சு? 2 வேஸ்ட். 3வதா சாமி கிட்ட போய் அழுதுகிட்டே கேட்டான், சாமி நான் தப்பு பண்ணிட்டா பழையபடி எனக்கு மூக்க கொடுக்க போறோம் அப்படின்ட்டான். ஆண்டவனே நேரில் கேட்டா கூட நமக்கு என்ன கேட்கணுங்கிறது நமக்கு தெரியாது. சுவாமி விவேகானந்தர் ஒரு நாளைக்கு ரொம்ப கஷ்டம். அவர் போய் அவருடைய குருநாதர் யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். குருநாதர்கிட்ட போய் கேட்கிறார், சுவாமி ரொம்ப கஷ்டமா இருக்கு, பணமே இல்லை, எனக்கு பணம் வேணுமே அப்படின்னு கேட்கிறார். இதுல பாருங்க, ஒரு குரு பக்திங்கிறது இதுதான்.
ஒருத்தரை நாம குருவாக ஏத்துட்டோம்னா நம்முடைய கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லணும். அவர்கிட்ட போய் சொல்லி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஆண்டவனுக்கு அடுத்ததா நம்முடைய குருநாதர்கிட்ட தான் சொல்லணும். குரு சொல்றாரு, எங்கிட்ட ஏதுடா காசு, நானும் உன்ன மாதிரி இங்க உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, எங்கிட்ட ஏதுடா பணம், உள்ள அம்பாள் இருக்கா, அம்பாளை போய் கேளு அப்படிங்கிற. உள்ள போய் அம்பாள்கிட்ட பணம் கேட்போன்ட்டு போகிற. அங்கதான் தட்சிணேஸ்வரம் காளி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் தவம் பண்ண இடத்துல அந்த அம்பாள் காளி வடிவம் ரொம்ப அருமையான தரிசனம். இதெல்லாம் போயிட்டு வரணும். விவேகானந்தர் அந்த இடத்துல போய் நிற்கிறார், அந்த காளியை பார்க்கிறார். காளியை பார்த்த உடனே மெய் மறந்து அந்த அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். திரும்பி வந்துட்டார். என்ன, அவருக்கு அந்த அம்மனை பார்த்த உடனே பணம் கேட்கணுங்கிறது மறந்து போயிடுச்சு. மறுபடியும் குருநாதர்கிட்ட வர்றாரு. என்னப்பா நீ அம்மன்கிட்ட பணம் கேட்டியா அப்படின்னார். சாமி, எனக்கு அங்கே போன உடனே கேட்கணும்னே தோணலை அப்படின்னார். இதுதான் உண்மையான பக்தி. நீ சாமியை பார்த்து கேட்டு இருந்தீன்னா அது அம்பாளுக்கு பிடிக்காது. நீ கேட்கக்கூடாது, உனக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும். நீ வீட்டுக்கு போ, தானா பணம் வரும்னு. இவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலே யாரோ கொண்டு வந்து பணம் கொடுத்துட்டு போறான் உதவிக்கு. இதுதாங்க சுவாமி அனுகிரகம்ங்கிறது. இதுதான் நம்ம சாமி கிட்ட சரணாகதி அடையணுமே தவிர எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நம்ம எப்பொழுதுமே கேட்கக்கூடாது. ஒரு ராஜா இருந்தார், பெரிய அரசர். அவர்கிட்ட வந்து நிறைய நாடுகள் அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். மகாராணி, இளவரசர்கள், மந்திரிகள், பெரிய படை, சேனாதிபதி எல்லாம் இருக்கு அவர்கிட்ட. இருந்தாலும் அவருக்கு ஒரு சோதனை. அவரை எதிரி நாட்டு அரசர்கள் வந்து சண்டை போட்டு அந்த நாட்டை புடுங்கிக்கிறாங்க. அப்ப இவர்கிட்ட ஆட்சியாளர்லாம் கவனிக்க வேண்டிய கதை. ஆட்சிங்கிறது நிரந்தரம் கிடையாது, யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் கிடைக்கணும். ஆட்சி மாறிடுது. அப்ப இந்த ராஜா என்ன பண்றாரு, அவர்கிட்ட கொஞ்சம் நஞ்சம் இருந்த பணம், அவர்கிட்ட இருந்த வீடு, இதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஒன்று ஒன்றா புடிங்கிட்டு அவரை ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் யார்கிட்ட போய் கேட்கறது, அவர் யார்கிட்ட கேட்பா, எல்லாரும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு அதை கொடுங்க மகாராஜா, இதை கொடுங்க மகாராஜான்னு. ஆனா அவர்கிட்ட இருந்ததை பூரா போயிடுச்சு. இப்ப அவர் என்ன பண்றாரு, மனசு கஷ்டப்பட்டு காட்டுக்கு போறார். நம்ம காட்டுல போய் கொஞ்ச நாளைக்கு இருப்போம். அவருக்கு அதெல்லாம் தெரியல. தவம் பண்ணணும், சாமியை கும்பிடணும். என்னன்னாக்குங்க, ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப வசதியா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சாமி கும்பிட மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. சாமி கும்பிடணுங்கிற அந்த ஒரு அடிப்படை இல்லைன்னா நம்மளால வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள், நீங்க அந்த சாமியை கும்பிடுங்க, இந்த சாமியை கும்பிடுங்கன்னு புதுசு புதுசா நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம பெரியவங்க ஊருக்கு கோயில் கட்டி வச்சிருக்காங்க. பழைய கோயிலை காப்பாற்றுறதுதான் நம்முடைய தர்மம். இப்ப நேற்றுக்கு இந்த காஞ்சி பக்கத்துல இருக்கிற அந்த கோயிலுக்கு போனேன். அருமையான கோயில். அந்த ஆத்தங்கரையில ஒரு அமைதியான சூழல்ல ஒரு நல்ல கோயில். அந்த ஊருக்காரங்க குறுக்கெல்லாம் அவ்வளவு அருமையா பார்த்துக்கிறாங்க. அப்ப எதுக்காக அதை கட்டி வச்சிருக்காங்க அந்த கோயில, எதுக்காக அந்த பூஜை நடக்குதுன்னா, இது போறோம் உனக்கு, இங்க வந்து நீ இந்த சாமியை கும்பிட போறோம் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை யாரு கேட்கறாங்க? இப்ப இந்த வடமாத்தூர் கோயிலுக்கு ஐயா அழைச்சிட்டு போனார். ரொம்ப அற்புதமான கோயில், அவ்வளவு சூழ்நிலை, அந்த கோயில் அவ்வளவு கச்சிதமா கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த ஊர் மக்கள்லாம் அங்க வந்து உற்சவம் பண்றாங்க. அந்த வாகனங்கள்லாம் பார்த்தா திருவண்ணாமலை கோயில்ல என்னென்ன இருக்கோ எல்லாம் அங்க இருக்கு. இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, நம்ம அந்த வழிபாடு செய்து எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் கோயிலுக்கு போகணும். அந்த வடமாத்தூர் கோயிலே இப்ப அவ்வளவு சிறப்பா கட்டியிருக்காரு ஐயா. அவர் எவ்வளவோ பெரிய மனிதர். என்ன அவர் இருந்தா, அவர் வந்து எங்க ராணிப்பேட்டையிலேயே நல்லா சௌக்கியமா இருக்கலாம். இருந்தாலும் கிராமத்துல இருக்கிற கோயிலை காப்பாற்றணும்னு அங்க வந்து அந்த கோயிலை கட்டி பராமரித்து செலவெல்லாம் பண்றாரு. எதுக்காக? அவர் நல்லா இருக்கணும்னாக்க அங்க இதுலயே சொன்ன இருக்கிற இடத்துல ஒரு பிள்ளையாரை வச்சுக்கலாம். நம்ம கிராமத்து மக்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தானே அவங்க அங்க வந்து செய்யறாங்க. இப்ப இவ்வளவு கூட்டம் இங்க வந்திருக்கீங்க.
இதுல 10 பேர் கூட நிக்கிறதுக்கு நம்ம கோயில்ல இடம் இல்லை. ஆனா அந்த அம்மனுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இவ்வளவு 1000 மக்களை இங்க கொண்டு வந்து இந்த சண்டி ஹோமத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னா இந்த அம்மனுடைய சக்தியை இந்த ஒரு விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். இயற்கை ஒரு பக்கம் பயமுறுத்திட்டே இருக்கு. நேற்றுக்கு ராத்திரி, அதாவது டெய்லி இங்க திருவண்ணாமலையில சாயந்தரத்துல மழை பெய்யுது. இவர் அருண் எனக்கு போன் பண்ணி, சாமி என்ன டெய்லி மழை பெய்யுது, நம்ம சண்டி ஹோமம் பண்ற இடம் கிராமம், மழை பெய்ஞ்சா எல்லாரும் வந்து போறது கஷ்டமா இருக்குமேட்டு பயந்தார். நான் சொன்னேன், மழை வேணும்னு கேட்கறது தான் நம்முடைய பொறுப்பு. சாமிகிட்ட அதை தான் கேட்கலாம், மழையை நிறுத்துன்னு சொல்லக்கூடாது. இப்போ இந்த மூக்கு கதை சொன்னாப்புல ஆகிடும். ஒரு தடவை மழையை நிறுத்தி விடுவார், அப்புறம் நம்ம அதுக்கு ஒரு சண்டி ஹோமம் பண்ணணும். அதனால மழை பெய்யட்டும், நமக்கு அது இடைஞ்சல் பண்ணாது, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு. அதே மாதிரியே பாருங்க, நேற்றுக்கு எல்லாம் முதல் கால யாகம் முடித்து பலி போடுற பூஜையெல்லாம் முடித்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறம் மழை ஆரம்பிச்சுது. கொஞ்சம் அதிகமாக தான் பெய்யுது. என்ன இருந்தாலும் மகிழ்ச்சி என்னன்னா, இங்க இருக்கிற ஆறு குளம் கேணி எல்லாத்துலயும் இந்த ஒரு ராத்திரியில தண்ணியை நிரப்பிட்டார். இது எதனால நடந்து? இப்ப மழை பெய்யல, தண்ணி ஹோமம் நல்லா நடக்கணும், இந்த ஹோமத்தினுடைய பிரசாதமா உங்களுக்கு எல்லாம் அந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணணுங்கிற காரணத்தினால இப்ப மழையை நிறுத்தி வச்சிருக்கேன். இதை விட வேற என்ன உங்களுக்கு நம்பிக்கைக்கு நம்ம சொல்லணும் சொல்லுங்க? பிரத்யட்சமா இருக்க அந்த அம்பாள் நம்ம கூட, அதனாலதான் இவ்வளவு சிறப்பா இந்த யாகம் நடக்கிறது. எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் அடிப்படை புரிதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அடிப்படை புரிதல் இது முதல்ல அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். அவங்க அடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். வழி வழியா நம்ம குடும்பத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதை சொல்லாம எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு தனித்தனியா உட்கார்ந்தா என்ன பண்றாங்கன்னா, ஆளுக்கு ஒரு செல்ல கையில வச்சுக்கிட்டு கண்ணை அசைய மாட்டேங்குது, கூப்பிட்டா காதுல விழ மாட்டேங்கிறது, அப்படியே அதுல முழுகி போயிடுறாங்க. அந்த செல்போனை கையில வச்சு நடக்கிறதா இல்லையாமா? நடக்கிறது இல்லை. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷனே இல்லை. அப்பா ஆசையா ஒரு செய்தியை சொல்லணும்னு பாக்குறாரு, பிள்ளைங்க அந்த செல்போனை நோண்டிக்கிட்டு என்ன சொன்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்றதை விட செல்லுல இருக்கிற விஷயம் அவங்களுக்கு முக்கியமான விஷயமா போயிடுறது. இதனாலதான் இந்த அடிப்படை புரிதல் இல்லாம இன்னைக்கு பல குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இருக்கு. இந்த தெய்வ நம்பிக்கையை சின்ன வயசுலேருந்து கொடுக்கணும். இப்ப இந்த ராஜாவனுடைய கதை சொன்ன, அவருக்கு அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பக்தி இருந்திருந்ததுன்னா எதிரியே ஜெயிச்சிருப்பார். அவரால் ஜெயிக்க முடியல. காட்டுக்கு ஓடி போனதுக்கு அப்புறம் அங்க இவருக்கு முன்னால ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவர் ஒரு வட்டிக்கு பணம் கொடுக்கிற ஒரு செட்டியார், வணிகர், வைசியர்னு சொல்றது. இவரு அங்க போய் கொடுத்த பணம் எல்லாம் திரும்பி வராம சொந்த பந்தங்கள்லாம் பணத்தை வாங்கிட்டு அவரை ஏமாத்திட்டு, அப்ப அவரும் போண்டியாகி அவரும் காட்டுக்கு வந்திருக்காரு. 2 பேரும் காட்டுல சந்திச்சுக்கிறாங்க. இது முக்கியமான விஷயம். நான் உங்களை பேரெல்லாம் கேட்பேன், இல்லை கவனமா கேட்கணும். அந்த அரசனுக்கு சுரதன் அப்படின்னு பேர். அந்த வணிகர் வைசியர் வந்தாரு, அவருக்கு பேரு சமாதி அப்படின்னு பேர். இந்த கதை நான் இட்டுக்கட்டி சொல்லல, இந்த ஹோமம் நடக்கிற மந்திரத்தினுடைய கதை. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது யாரும் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ரகசியமான விஷயத்த இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் புரியறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். என்ன இவ்வளவு பெரிய யாக குண்டம் போட்டிருக்காங்க, இத்தனை ஐயர் வந்திருக்காங்க, மத்தியானம் சாப்பாடு போட போறாங்க. ஆரம்பம் ஹோமம், முடிவு மத்தியானம் அன்னதானம். இடையில என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா எல்லாரும்? இந்த ராஜாவும் அந்த செட்டியாரும் காட்டுல சந்திச்சுக்கிறாங்க. நீ யாருப்பா, என்ன விஷயம் என்னன்னு கேட்டார். நான் அந்த மாதிரி ஒரு பெரிய அரசனா இருந்தேன், எல்லாம் ஏமாந்து போயிட்டேன், காட்டுக்கு வந்துட்டேன். நீ என்ன பண்ற அப்படின்னா, நான் ஒரு பெரிய வியாபாரி, பெரிய பேங்க் வச்சிருந்தேன், போன பணம்லாம் திரும்பி வரல, நான் தள்ள துண்டை போட்டு நானும் காட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. சரி, இப்ப 2 பேரும் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாங்க. அங்க ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்கு, அங்க ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த முனிவருக்கு பேரு சுமேதஸ் அப்படின்னு பேரு. சுமேதஸ் அந்த முனிவர் தான் இந்த சண்டி ஹோமத்தை பத்தி நமக்கெல்லாம் சொன்னவர்.
இந்த 2 பேர் கஷ்டப்பட்டு போனாங்களே, அந்த அரசனும் அந்த செட்டியாரும், அந்த 2 பேரும் எங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துடுத்து, நாங்க என்ன பண்ணுறதுன்னு போய் கேட்ட முனிவர் பெயரு சுமேதஸ் அப்படின்னு பேர். இந்த ராஜா பேர் என்ன? சுரதன் தவஸ். அந்த செட்டியார் பேர் என்ன? சமாதி. இவங்க 2 பேருக்கும் உபதேசம் பண்ண குருநாதர் சுமேதஸ் அப்படின்னு பேர். அவரு அந்த சொல்றாரு, வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிறது சகஜம். 30 வருடம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருடம் கெட்டவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவா எல்லாம் தைரியத்துக்காக சொல்றேன். அதுக்காக நல்லா வாழறவங்க எல்லாம் பயப்படாதீங்க. 25 வருடம் ஆயிட்டு இன்னும் 5 வருடத்துல நம்ம கெட்ட போயிடுவோமான்னு பயப்படாதீங்க. என்ன, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, 30 வருடம் கெட்டவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது போல இந்த முனிவர் சொல்றார், உங்களுக்கு ஏதோ ஒரு போராத காலம்பா இந்த மாதிரி ஆயிடுத்து, கீழே இருக்கிறவனை மேல கொண்டு வரத்துக்கும் மேல இருக்கிறவனை கீழே கொண்டு தப்பு பண்ண நல்லா தெரிஞ்சு, நல்லவனா இருந்தாக்க கீழே இருக்கிறவனை மேல கொண்டு வர சக்தி இருக்கு. மேல இருக்கிறவன் தப்பு பண்ணான்னா அவனை ஒரே சுத்துல கீழே கொண்டு வர ஒரு சக்தி இருக்கு. அம்மா நினைச்சாக்க எது வேணாலும் செய்யலாம்ல வீட்டுல. அவங்க தானே சாட்சி. ஒரு வீட்டுக்கு கண்ணு காது எல்லாம் யாருன்னா அந்த குடும்ப தலைவி. அவங்க சொல்லிட்டாங்கன்னாக்க இந்த எது நல்லது எது கெட்டதுங்கிறது அவங்க சொல்லிதான் எல்லாருக்கும் தெரியும். அதுபோல இதெல்லாம் யார் செய்யறாங்கன்னு கேட்டாங்க. மகாமாயைங்கிற அம்பாள் செய்கிறார். அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? மகாமாயை, மாயாசக்தி. இந்த மாயாசக்திங்கிறவ ரொம்ப நல்லவ. இந்த உலகம் அவளுடையது. அதனாலதான் இந்த உலகத்தை மாயை மாயைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மாயைனா மயக்கம். இந்த உலகத்துல தானே நமக்கு மயக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. உலகத்துல தானே நமக்கு கை காலெல்லாம் இருக்கு. குடிக்கிறதுக்கு பால் தரத்துக்கு மாடு இருக்கு, தண்ணீர் இருக்கு, எல்லாம் கொடுக்கறது இந்த உலகம் பூமி தானே. இந்த பூமிக்கு தான் மாயாசக்தின்னு பேர். இதுதானே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. பஞ்சபூதங்களும் எதுல இருக்கு? பூமியில தான் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் நம்ம இங்க இதுதான் சாட்சி. பஞ்சபூதங்களின் சாட்சியாக அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்ப நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இந்த பூமிங்கிற அந்த மாயாசக்தி. அவன் என்ன பண்றா, இந்த யாரு பெரிய மனுஷனா இருக்கா, யாரு பணக்காரனா இருக்கா, அவன் தர்மம் பண்றானான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் சாமி கும்பிடுறானா, தர்மம் பண்றானான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் தர்மம் பண்ணல, மேல மேல பணத்தை சேர்த்து வைக்கிறான்னா அப்புறம் அவன்கிட்ட பணம் எதுக்காக? கீழே விழுந்துருவான். சரியா போச்சு. கீழே இருந்து ஒருத்தவர் ரொம்ப தர்மமா இருக்கார், ஒருத்தவர் நல்லவரா இருக்கார். இப்ப இந்த வாராகி பீடத்துல இருந்து சாமி வந்திருக்காங்க இல்லையா? வாராகி பீடத்துல இருந்து இப்ப நம்ம அவங்கள வரவேற்கிறோம். இங்க இப்படி நாற்காலியை போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப அவர் அங்க உட்காராம இங்க உட்கார்றாரு. அதுக்கு என்ன காரணம்? அம்மன் மேல உள்ள மரியாதை. இப்ப அவர் கும்பிடுற வாராகி இங்க இருக்கு இல்லையா? இதுதாங்க சாமி எதிர்பார்க்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இதைத்தான் சாமி எதிர்பார்க்கிறாரு உங்கள்கிட்ட. வேற எதுவும் பெருசா நீங்க வெள்ளியில கவசம் பண்ணி வைக்க, தங்கத்துல செயின் பண்ணி போடணும் எந்த சாமியும் உங்கள்கிட்ட கேட்கல. உள்ளார்ந்த அன்ப சாமி எதிர்பார்க்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ராஜாவுக்கும் அந்த வணிகருக்கும் அந்த மகரிஷி சொல்றார். இதுதான், இதெல்லாம் நான் சொல்லல, முனிவர் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். சரி, அந்த அம்மனை நாங்க எப்படி கும்பிடணும், அந்த அம்மன் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க அந்த மகாமாயின்னு சொல்றீங்களே, அந்த அம்மன் யாரு, அந்த அம்மனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அப்படி சொல்ற போதுதான் அந்த மாயை தான் துர்க்கை, அந்த மாயை தான் மகாலட்சுமி, அந்த மாயை தான் சரஸ்வதி, அதுதான் பார்வதி. பெண் வடிவத்துல இருக்கிற எல்லா தெய்வங்களுமே அந்த மாயாசக்தி தான் அப்படிங்கிறது. இவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது. இப்போ உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு? இத மாதிரி ஒரு ஆர்வம் அவங்க 2 பேருக்கும் வந்தது. அந்த அம்மனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு கதையா சொல்றாரு. மது கையில 2 அரக்கர்கள் அவங்க ஆணவத்தினால மகாவிஷ்ணுவோட சண்டை போடுறாங்க. மகாவிஷ்ணுவை போய் சண்டை போடுறாங்க. பஞ்சவருஷ சகசிராணி பாகு பிரகரணோ விபு அப்படிங்கிற
5000 வருடம் சண்டை நடந்தது, ரெண்டு பேரும் சளைக்கலை. இப்ப மகாவிஷ்ணுவுக்கு இவன் பெரிய ராட்சசனா இருப்பான் போது இவனை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு மகாமாயா சக்தியை நினைக்கிறார் மனசால. உடனே அந்த மாயை சொல்ற, நான் அவனுக்கு ரெண்டு பேருக்கும் ஆணவத்தை கொடுக்குறேன். ஒரு மனிதனுடைய அழிவுக்கு எது மூல காரணம்? ஆணவம். இதெல்லாம் நமக்கு சொல்லி தருது இந்த அவங்க ரெண்டு பேரும் ராட்சசர்கள். நாராயணர் மகாவிஷ்ணு பெரும் கடவுள். என்ன, இந்த ரெண்டு பேருக்கு அந்த ஆணவம் வந்ததுனால அந்த மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்குறாங்க, பலே 5000 வருஷம் எங்க கூட சண்டை போடுறீங்க, நீ ஒரு பெரிய வீரனா தான் இருப்ப போல இருக்கு, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு மாட்டிக்கிறான். வாயை கொடுத்து கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிறவனை பார்த்து கேட்டு வாயை கொடுத்து மாட்டிக்கிறான். எது கேட்டாலும் கொடுப்பியா அப்படின்னு, எது கேட்டாலும் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. பின்னால வார்த்தை மாறக்கூடாது, என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் காணா போயிடுறாங்கல்ல, அந்த மாரி மாறிடக்கூடாதுன்னு மறுபடியும் மகாவிஷ்ணு கேட்குறேன். இல்லை சத்தியம், நீ என்ன கேட்குறியோ தரேன் அப்படின்னா, உங்க ரெண்டு பேரையும் என் கையால கொல்லணும்னு. சாமி கிட்ட போய் வாயை விடலாம, உங்க ரெண்டு பேரையும் என் கையால கொல்லணும். அரக்கர்களா இருந்தா கூட வாக்குறுதியை மீறல், அவங்க ரெண்டு பேரையும் கொல்ல. இப்ப மகாவிஷ்ணு வந்து அந்த ராட்சசர்களை சம்ஹாரம் காரணம் யாரு? மாயாசக்தி. மாயாசக்தி வந்து அவங்களுக்கு ஆணவத்தை கொடுத்து அவங்களை அழிக்கிறார். புரியுதுங்களா? அம்பாள் என்ன எப்படி வேலை செய்யறான்ட்டு. இதுதான் முதல் கதையா சொல்றார். மகிஷாசுரனை வந்து 18 கை துர்க்கையாக, மகாலட்சுமி துர்க்கையாக வந்து மகிஷாசுரனோட சண்டை போட்டு அவனை சம்ஹாரம் பண்ண அந்த கதையை மகிஷாசுர மர்தினியாக அந்த அம்பாளுக்கு ஏன் பேர் வந்ததுன்னு அந்த கதையை சொல்றார். இதெல்லாம் அடுத்தது சும்பன்னு 2 கொடிய அரக்கர்களை அழித்த வரலாறு சொன்னார். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 33 கோடி தேவர்களும் அந்த அம்மனை வழிபாடு செய்யறாங்க. இந்த மகாலட்சுமி துர்க்கையை 18 கரங்களோட இருக்கின்ற துர்கா, லட்சுமி, சரஸ்வதி 3 தெய்வங்களுடைய வடிவமாக இருக்கிற அந்த அம்பாளை தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாங்க. இப்ப நான் இது வரைக்கும் சொன்னது 10 அத்தியாயம் கதை முடிஞ்சிருக்கு. தேவி மகாத்மியம்ங்கிறது 13 அத்தியாயம், ஒரு பாட்டு இந்த கதை. 13 அத்தியாயத்துல 700 ஸ்லோகம், 700 பாடல்கள், 700 மந்திரங்கள் இருக்கு அந்த 13 அத்தியாயத்தில். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு தேவதை அதிதேவதையாக இருக்காங்க. முதலாவது அத்தியாயத்திற்கு மகாகாளி. இப்ப இவங்க போய் அந்த பூர்ணாவதி சாமானை எடுத்துக்கொண்டு வந்து இப்ப அம்பாளுக்கு பூர்ணாவதி பண்ணாங்க. இப்ப பட்டு புடவையெல்லாம் போட்டோம் இல்லையா, அது ஒரு அத்தியாயம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு மகாகாளி என்று பெயர். 2வது அத்தியாயத்திற்கு மகாலட்சுமி, இப்ப அடுத்தது நடக்க போறோம். 3வது அத்தியாயத்திற்கு சங்கரி என்ற அம்பாள். 4வது ஜெயதுர்க்கை, நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றியாக அடையக்கூடிய ஜெயதுர்காது. 5வது அத்தியாயம் மகா சரஸ்வதி, சரஸ்வதி மகா சரஸ்வதி. 6வது அத்தியாயம் பத்மாவதி, பத்மாவதிங்கிற ஒரு சக்தி. 7வது அத்தியாயம் ராஜமாதங்கேஸ்வரி, ராஜமாதங்கி கோயில் நிறைய இருக்கு. 8வது அத்தியாயத்திற்கு அம்பாளுக்கு பவானி என்று பெயர். இந்த பவானிங்கிற சக்தி தான் இந்த உலகத்துல வாழ்கின்ற உயிர்களுக்கெல்லாம் நல்லதை கொடுக்கிறவன். அவன் சந்தோஷத்தை கொடுக்கிற சக்திக்கு பவானி என்று பெயர். பவானின்னு சொன்னாலே போருமா, அந்த அம்பாளுக்கு அவ்வளவு சந்தோஷமா. ஏன் தெரியுமா? எத்தனை பொம்பளைங்க ஏத்துப்பீங்கன்னு தெரியல, அவங்களோட வீட்டுக்கார் பேர் சேர்ந்து வருது அதுல. பவன்னா சிவபெருமானுடைய பெயர், பவனுடைய பத்னிங்கிறதுனால பவானி என்ற அந்த அம்பாளுக்கு பெயர். வீட்டுக்கார் பேரை சொல்றாங்களேன்னு கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா. இந்த அம்மா கிட்ட போய் சொன்னாங்க வீட்டுக்காரங்க, அது எங்க போயிருக்கோ எங்க கிடக்கு, ஏன் அது பேரை ஞாபகப்படுத்துறீங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், ஏன் இப்ப அதை கிட்ட ஞாபகப்படுத்துறீங்கிறேங்கிற. கணவனும் மனைவி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, விட்டு கொடுத்து வாழணும், சந்தோஷமா இருக்கணும். பவானி தொந்தாசே மயி விதர திருஷ்டிம் சகருடா, ஆதிசங்கரர் பாடுறார் சௌந்தர்ய லகரியில். பவானி தொந்தாசே, பவானின்னு நான் உன்னை கூப்பிட்டா போருமா, மயி விதர திருஷ்டிம் சகருடா, என்கிட்ட உன்னுடைய கருணை கண்களை உடனே காமிச்சிடுவார், எனக்கு என்னென்ன வேணுமோ நீ கொடுப்பியே அப்படின்னு அம்பாளை பார்த்து சொல்றேன். அந்த சக்தி 8வது அத்தியாயம்.
11வது அத்தியாயத்துக்கு 9வது அத்தியாயம் அர்த்தாம்பிகை. அது இந்த திருவண்ணாமலைக்கு பொருத்தமான சக்தி. அர்த்தநாரீஸ்வரர் தீபத்தன்னைக்கு சாயந்தரம் அப்படி வெளியில வந்து நான் இப்ப இது பண்ணிட்டு காட்சி கொடுத்துட்டு போறாரு இல்லையா, நேற்றுக்கு கூட சொன்னேன். அந்த ஒரு செகண்ட் எல்லாரையும் மெய் சிலிர்க்க வைக்கிற ஒரு காட்சியை அண்ணாமலையில தீபத்தன்னைக்கு பார்க்கணும். அதுதான் அர்த்தநாரீஸ்வரர். அது 9வது அத்தியாயம். 10வது அத்தியாயத்துக்கு சர்வ காமேஸ்வரின்னு பேர். நம்ம என்னென்ன விருப்பப்படுறோம், காமம்னா விருப்பம்னு அர்த்தம். நம்ம மனசுல தர்ம அர்த்த காம மோட்ச. அதனால்தான் வள்ளுவர் பெருமான் அறம் பொருள் இன்பம் என்று வைத்தார். அந்த இன்பமாக இந்த வாழ்க்கையிலே நமக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் தரக்கூடிய சக்தி 10வது அத்தியாயம் காமேஸ்வரி. இந்த 10 அத்தியாயங்கள்ல இந்த அம்மன் வந்து இந்த மதுகைடவன், மகிஷாசுரன், சும்பன், நிசும்பன் போன்ற அரக்கர்களை அழித்த வரலாறுகள் எல்லாம் அதுல வருது. இப்ப இந்த முக்கியமான இடம், இந்த தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டு 33 கோடி தேவர்களும் அந்த அம்மனை வாயார புகழ்கின்றார்கள், ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். அதுலதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இத தேவி மகாத்மியத்துல 11வது அத்தியாயத்துல வருகின்ற மந்திரம். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் தான் இங்க சண்டி ஹோமத்தினுடைய பிரதான மந்திரம். அதுதான் 11வது அத்தியாயம். 12வது அத்தியாயத்துல அம்மன் வந்து பேசுறான் தேவர்களோட. எங்களுக்கு நீ எப்படி எல்லாம் இந்த ஹோமம் பண்ணணும், இந்த சண்டி ஹோமத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அம்மன் சொன்னதை அந்த சுமேதஸ் என்ற முனிவர் நடுவில் நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன், கதை தொடர்ச்சி விட்டு போயிடும். அம்மன் சொன்னதை, அம்மன் செய்ததை, அம்மன் அருள்பாலித்ததை எல்லாம் அந்த சுமேதஸ்ங்கிற முனிவர் யாருக்கு சொன்னாரு? சுரதன்கிற ராஜாவுக்கும். வெரி குட், எல்லாம் கை தட்டுங்க, கேட்கிறீங்கன்னு சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஐயர் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் மந்திரம் சொல்ற போது சிரிக்கிறாருன்னு நினைச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் கேட்டு அந்த ராஜாவுக்கும் அந்த செட்டியாருக்கும், நாங்க இந்த சண்டி ஹோமம் பண்ணணும், எங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டும், நான் மீண்டும் அரசனாக வேண்டும் அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த சுமேதஸ் முனிவர் அவங்க 2 பேருக்கும் இந்த சண்டி ஹோமத்தை செய்து கொடுத்தார். புரியுதா? அவங்க 2 பேரும் இந்த சண்டி ஹோமத்தை 3 வருஷம் விடாம செஞ்சிருக்காங்க. திருவிரு வருஷையர் யதாத்மனோ, 3 வருஷம் அந்த காட்டுல அந்த சண்டி ஹோமத்தை பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கே சொன்னேன், இந்த காட்டுல அவங்க சண்டி ஹோமம் பண்ணதும் நம்ம சேந்தமங்கலம் அங்காளம்மன் கோயில சண்டி ஹோமம் பண்றதும் சற்றேற குறைய ஒண்ணுதான். இங்க கொஞ்சம் மக்கள்லாம் வரீங்க, இந்த இடம் ஒரு பெரிய இவங்க லைட் எல்லாம் போட்டு இந்த ஷெட்டெல்லாம் போட்டு இந்த இடத்த ஒரு பெரிய சக்தி லோகமா மாற்றிருக்காரு. அருமையா அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடுறப்பா எல்லாமே சேர்ந்து இது ரொம்ப அருமையா செஞ்சிருக்காங்க. இல்லாட்டினா இதுவும் ஒரு காடு, இதுவும் ஒரு ஆசிரமம் தான். இந்த கோயிலே ஒரு ஆசிரமம் பேர் தான் இருக்கு. கோயிலை விரைவில் நல்லா பெருசா கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். எல்லாரும் நல்ல ஆசையில இருக்காங்க, நல்லா அந்த காரியத்தை சிறப்பா செய்வோம். அது போல அந்த 13வது அத்தியாயம் இந்த சண்டி ஹோமம் நடந்த பிறகு அந்த பூர்ணாகுதியின் பொழுது அந்த குண்டத்திலிருந்து அந்த அம்மன் அந்த தீ ஜுவாலை வடிவாக வெளியில வர. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்ல முக்கியமான விஷயம். புடவை போட்ட உடனே அந்த ஜுவாலை மேல வந்தது பார்த்தீங்களா, அந்த ஜுவாலையை நீங்க அம்மனா பார்த்தீங்கன்னா அது அம்மனா தெரியும், உங்க மனசுலதான் இருக்கு. ஒரு சித்தர் பாடுற, மரத்தில் மறைந்த மாமத யானை, மரத்தில் மறைந்த மாமத யானை. ஒரு மரத்துல யானை பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க, ஒரு மரத்துல யானை பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க. அது மரமா யானையா? யானைன்னு பார்த்தா யானை, மரம்னு பார்த்தா அது மரம். புரியுறதா? இந்த ஜுவாலையை நீங்க அம்மனா பார்த்தீங்கன்னா அந்த 18 கையோட சிரித்த முகத்தோட சுமங்கலி வடிவத்துல அம்பாள் உங்களுக்கு காட்சி தருவா. இது சத்தியம். இது அப்படியே நீங்க அந்த ஒரு பக்தி பூர்வமா அதை பார்க்கணும். உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு அப்படி எல்லாரையும் கண்ணை சுத்தி பார்ப்பாங்க.
அப்படி பார்த்த பொழுது அந்த சுரதனும் சமாதியும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு வரம் பெற்றார்கள். இதுதான் இந்த 13 அத்தியாயத்துல வருகின்ற விஷயங்கள். இந்த அடிப்படையில இந்த ஹோமமானது இங்கு நடைபெறுகின்றது. நான் சொன்னது போல ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய அதிதேவதைக்கும் பூர்ணாவதி நிகழும். கடைசியாக பட்டுப்புடவையோட மகா பூர்ணாவதி செய்வித்து அதற்கு முன்பாக பார்வதி பரமேஸ்வரனாக தம்பதி பூஜை, மகாலட்சுமி துர்க்கையாக சுவாசினி பூஜை, கன்னிகா பரமேஸ்வரியாக கன்னியா பூஜை, பிரம்மச்சாரி விநாயகராக விநாயகர் பிரம்மச்சாரி பூஜை, பைரவர் வடிவமாக ஒரு பிரம்மச்சாரி பூஜையாக அந்த பூஜைகள் நிகழ்த்து அவர்களுக்கெல்லாம் பிரத்யட்சமா அந்த அம்மன் சுவாமி அம்பாள் எல்லாரும் இங்க வந்ததா அர்த்தம். அவங்களுக்கு அதெல்லாம் வச்சு கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு மகா பூர்ணாவதியை செய்து கடைசியா அந்த வசோந்தாரை என்று சொல்லுவார்கள். இடைவிடாமல் நெய்ய ஊற்றி ஹோமம் பண்ணுவாங்க. நிறைய ஹோமங்கள் நிறைய மந்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் இங்க உட்கார்ந்து கேட்டாலே நம்ம மனசுங்கிறது ஒரு பதிவு பண்ணுகின்ற ஒரு இயந்திரம், அவ்வளவுதான். மனசுக்கு பெருசா அறிவு கிடையாது. அறிவு வேற, மனசு வேற. மனசு ஆசைப்படும், இது தப்பு ரைட்டுன்னு நம்மளை ஒண்ணு எச்சரிக்கவில்லை, ஒரு உள் உணர்வு, அதுதான் அறிவு. கண்ணுக்கு அறிவு கிடையாது. இதைதான் பார்க்கணும், இதை தான் பார்க்கக்கூடாது, எதை வேணாலும் பார்த்துட்டு இருக்கோம். அறிவு அங்கேருந்து லகானை பிடிச்சி இருக்கும், நீ அதை பார்க்காத திருப்பு. காது இது மாதிரி எதை வேணாலும் கேட்கும், வாய் எதை வேணாலும் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படும். இதையெல்லாம் கட்டுப்படுத்துகின்றது இந்த அறிவு. இந்த அறிவு இந்த மந்திரங்களையும், இந்த கண்கள் இந்த ஹோமத்தை பார்க்கறதுனாலையும், இந்த காதுகள் இந்த மந்திரத்தை கேட்கறதுனாலையும், இந்த காத்தினை ஹோம புகையை மூக்குனால சுவாசிக்கிறதுனாலையும் எல்லாம் இந்த மந்திரங்கள் பூரா நம்ம அறிவுல போய் அப்படியே சேர்ந்துடுறது. இது நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தும், சர்வ மங்களங்களையும் தரும். எல்லாருக்கும் எல்லா சௌபாக்கியங்களும் உண்டாகணும்னு ஆசீர்வாதம் பண்ணி இப்பொழுது 2வது அத்தியாய ஹோமத்தை துவங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே.